ஏற்கனவே வெற்றி பெற்ற ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் கவனித்து அவங்க எப்படி அதெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாங்க, அது எப்படி அவங்க பார்த்தாங்கன்ற ரகசியங்களை வேதவசனம் என்ன பண்ணியிருக்குது, பதிவு பண்ணி வச்சுருக்குது. நான் அதை கற்றுக்கொண்டால், நான் அதை ஃபாலோ பண்ணேன்னா நீங்களும் நானும் கூட சுத்தாமல் சுதந்திரிக்க ஆரம்பிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதவசனம் சொல்லுது, நீங்கள் என்ன பண்ணுங்க, சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள் அப்படின்னு இருக்கு. யாரை பின்பற்றுங்க? சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். வார்த்தைகள் உள்ள செல்லும்போது நீங்கள் செழிப்பின் விதைகளை விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஸோ இது ரொம்ப அற்புதமான காரியம். நீங்கள் அசதியாக இராமல், எல்லாம் சொல்லுங்கள், அசதியாக இராமல். நீங்கள் வசதியாக இருங்க, ஆனால் என்ன பண்ணாதீங்க, அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து அப்படின்னு இருக்குது. உங்களுக்கும் கடவுள் நிறைய விஷயங்களை வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் அதை சுதந்திரிக்கணுமா, நீங்கள் ஜெயிக்கணுமா? ஸோ அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குதான். ஏற்கனவே வெற்றி பெற்ற ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் கவனித்து அவங்க எப்படி அதெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாங்க, அது எப்படி அவங்க பார்த்தாங்கன்ற ரகசியங்களை வேதவசனம் என்ன பண்ணியிருக்குது, பதிவு பண்ணி வச்சுருக்குது. அது நமக்காக தான் எழுதி வச்சுருக்குது. நான் அதை கற்றுக்கொண்டால், நான் அதை ஃபாலோ பண்ணேன்னா நீங்களும் நானும் கூட சுத்தாமல் சுதந்திரிக்க ஆரம்பிப்போம். ஆமென். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோரியும், ஒவ்வொரு ஃபெய்த் ஸ்டோரிஸும் எதுக்காக எழுதப்பட்டிருக்கான்? எல்லாம் சொல்லுங்க, இட் இஸ் ரிட்டன் ஃபார் அஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக எழுதப்பட்டிருக்கு. எனக்காக எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு கூட உன் வாழ்க்கையில் செத்த நிலைகள் இருக்கலாம், இன்னைக்கு கூட உன் வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலைகள் இருக்கலாம். எப்படி ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பிடிச்சி அவன் எப்படி மரித்ததை உயிர்ப்பித்து இல்லாததை இருக்கிற மாதிரி காரியங்களை பார்த்தானோ, அதுபோல நீங்களும் பார்க்கும்படியாக அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நமக்காக எழுதப்பட்டு. ஏன் நமக்கு ஏன் எழுதியிருக்காங்க? ஆபிரகாம் பார்த்த மாதிரி நீங்களும் பார்க்கணும், சாரால் பார்த்த மாதிரி நீங்களும் பார்க்கணும். ஆமென்.